இந்தியன் சினிமாலேயே ஒரு சூப்பரான டான்சர் அவர்கள் தான் நம்ம பாலையா அவர்கள். நக்கல்யா அவனுக்கு. புரியுது உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாலையா அவர்கள் ரொம்பவே காமெடியான டாப் 5 சாங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பாட்டில் அவர் டான்ஸ் ஆடியிருக்காரு. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு டாப் 5 சாங்ஸை கொண்டு வந்திருக்கேன். இந்த சாங்கில் அவர் என்னென்ன கொடுமை என்னென்ன அட்டூழியம் பண்ணியிருக்காருன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். சிம்பிளாக சொல்ல போனோம்னா இந்த வீடியோ டாப் 5 பாலையா சாங்ஸ் ரோஸ்ட் வீடியோ தான். இந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸை நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 சாங்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச சாங்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோ போடலாமான்னு வேணாமா நான் யோசிப்பேன். ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். நம்ம 5th பார்க்க போகிற பாட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாமா எக் பிக்லா. இந்த பாட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இந்த பாட்டை பாடுறது நம்மளோட பாலையா அவர்கள் தான். சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா. ஸோ அவரோட வாய்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல தேவையில்லை. நான் ஒரு 10 செகண்ட் வீடியோ போட்டிருப்பேன், அதுலேயே தெரிஞ்சிருக்கும் அந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு. ரொம்ப என்னால் கேட்கவே முடியல கைஸ். பட் ஸ்டார்டிங்கில் தான் அப்படி இருந்துச்சு. போக போக பாட்டு பார்க்கும்போது மண்டைக்குள்ள அந்த பாட்டு ஓடிட்டு தான் இருந்துச்சு, மாமா எக் பெக்லான்றேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு பாட்டு பாடுறது, நீங்கள் இந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது, மறக்காமல் போய் அந்த பாட்டு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் காண்டாகும். அப்புறம் இன்னொரு வாட்டி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் உங்கள் மைண்ட்லேயே இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடினே இருக்கும். லிரிக்ஸ் ப்ளஸ் டான்ஸ் ஸ்டெப்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே காமெடியாக அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்போசிங் கொரியோகிராஃப்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா சரண் அவர்கள் பாலையா கிட்ட மாட்டிக்கினார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கின மாதிரி ஒரு சில ரியாக்ஷன் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா சரண் அவர்கள் வந்து தான் சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. சரக்கு அடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த ரியாக்ஷன் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்களேன். அப்படியே அவன் இவன் படத்தில் இந்த ஐநூறு சொல்கிற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம பாலையா அவர்கள் சாங்னா அதில் கொஞ்சம் கிளாமர் அதிகமாகவே இருக்கும். அதுலேயும் நம்ம தலைவன் அங்கேயும் டச் பண்ணுவார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் ஏராளமாகவே இருக்குது. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. இந்த பாட்டை பார்த்து நான் இரிட்டேட் ஆனாலும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் பண்ணுவார். அவர் ஒரு ஃபேஸையும் பார்க்கும்போது ரியாக்ஷன் வேறு கேவலமாக கொடுப்பாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அருவருப்பா மாதிரி தான் இருக்கும். நீங்களே இது பாருங்களேன். இது தாண்டி இந்த பாட்டில் என்ன ரொம்பவே சிரிப்பேற்றுனது, ரொம்பவே காண்டி ஏற்றுனது கூட சொல்லலாம்னா அது என்னதுன்னா பாலையா அவர்கள் ஒரு டான்ஸு தான். ஒரு நாகினி ஸ்டெப்பை போட்டிருப்பாரு பாருங்க. நீங்களே அந்த ஸ்டெப்பை பாருங்களேன். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. ஆமா ஏக் பிக்லா. 4th பிளேஸில் பார்க்க போகிற சாங் என்னென்னா ஓலமி. என்ன பாட்டுன்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியல. நேமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விவகாரமாக தான் இருக்குது. ஸோ இந்த பாட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்னை கவர்ந்த விஷயம் என்னதுன்னா ஐ லைக் இட். எதுங்க உங்களோட விக்கு. நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்த பாட்டிலாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸும் சரி டான்ஸும் சரி பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு நம்மளுக்கு காமெடியாக பிடிச்சிரும். பட் இந்த பாட்டை பார்க்கும்போது செம்ம இரிட்டேட்டிங்காக தான் எனக்கு இருந்துச்சு. ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த பாட்டில் நடித்த ஹீரோயினையும் ரொம்ப பாவங்க, ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காரு நம்ம பாலையா அவர்கள். அதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் என்னை ரொம்ப சிரிக்க வச்சிச்சு, ப்ளஸ் காண்டும் ஆக்கிச்சு. என்னன்னா இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாலையா அவர்கள் ஒரு சில க்யூட் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. அது என்ன க்யூட் ரியாக்ஷன் நீங்களே பாருங்களேன். புரியுது உங்களோட மனக்குமுறல், எனக்கு புரியுது. இது கியூட் ரியாக்ஷன் மாதிரி தான் இல்லை. ஸோ இதை நம்ம மியூசிக் போட்டு வேற மாதிரி மாற்றிடுவோம். இந்த எடிட்டர் இந்த சீன் அப்படியே வந்து பார்த்தா மியூசிக் போட்டு வேற மாதிரி மாற்றுடா.
பார்க்குறதுக்கே கொஞ்சம் டெரராக தான் இருக்குது. இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அந்த ஹீரோயினி பாவம்னு நான் சொன்னேன்னா, கிட்டத்தட்ட இந்த பாட்டில் அவர் 2 பேரும் டான்ஸ் ஆடலாங்க. பாலையா அவர்கள் நம்ம ஹீரோயினியை போட்டு அடிச்சுன்னு இருக்காரு. நீங்கள் நினைக்கிற அடி இல்லை. இந்த பாட்டில் சுத்தமாக டான்ஸ் ஸ்டெப்பே இல்லை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓடினே இருக்காங்க. அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாலையா அவர்கள் துரத்தின்னு வர்றாரு. அதுக்கப்புறம் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் கீழே விடுறாங்க. திருப்பி அவர் அடிக்கிறாரு. திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இதான் கைஸ் இந்த பாட்டே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்குது. டே பாட்டில் எங்கடா நீங்கள் டான்ஸ் ஆடினீங்க? நடுவில் வேறு ஒரு தோத்தா வேறு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னமோ பண்ணிட்டு போவார். அது இன்னொரு பக்கம் காமெடியாக இருக்கும். புடிங்க சார் இவனை. அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடிச்சுனே இருக்காரு. அது முடியாது சார். ஏன் இந்த பாட்டு முடிஞ்சோடனே அவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினி வந்து பார்த்தீங்கன்னா கொரியோகிராஃபரை தேடி இருப்பாங்க. மாலா நீ ஒன்றும் கவலைப்படாதமா, அந்த பயலை ஆட்டோட வச்சு அமுக்கிறேன். 3வது இடத்துல பார்க்க போகிற சாங் என்னன்னா பிரேமா வல்லபனம். டேய் பாட்டுல கிளாமர் இருக்கலாம்டா, ஆனா கிளாமர்ல ஃபுல் பாட்டையும் எடுத்து வச்சிருக்கீங்களா? யாருடா நீங்க? அப்படிதாங்க இருந்துச்சு இந்த பாட்டை பார்க்கும்போது. ஃபுல்லா கிளாமர் போர்ஷன் தான் இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது தாண்டி பாலையா அவர்கள் வேற வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ட்ரெஸ் போட்டு தான் சுற்றி நிற்பாரு இந்த பாட்டு ஃபுல்லா. இந்த பாட்டில் இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கவனித்தேன். என்னடா இப்போ 500 கோடி 1000 கோடின்னு சிஜி பண்ணியிருக்கீங்க. பாலையா அவர்கள் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே சூப்பராக ஒரு சிஜி பண்ணியிருக்காரு. அது என்ன சிஜி நீங்களே பாருங்களேன். அதுவும் கிளாமரோட அந்த சிஜி இருக்கு. இதை பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுச்சுங்க. சின்ன வயசில் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் கிருஷ்ணான்ற ஒரு சீரீஸை கன்ஃபார்மாக பார்த்துருப்பீங்க. அனிமேஷன்லேயோ இல்லை கார்ட்டூன்லேயோ கன்ஃபார்மாக பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் வரும். இந்த மலையை உடச்சி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு கீழே எல்லா மக்களும் நிற்கிற மாதிரி. இந்த சீனை பார்க்கும் போது அந்த கிருஷ்ணர் எஃபெக்டை ஒரு கொடுக்கறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனை எப்படி எடுத்திருக்காங்களோ. எப்படி இவனெல்லாம் கிருஷ்ணர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறதா இருந்தால் இந்த வீடியோவை நான் ஓப்பன் பண்ணியே பார்த்துருக்க மாட்டேன்டா. இந்த பாட்டை பற்றி நான் ஒன்றும் ஃபுல்லாக சொல்லலையே. எல்லாமே லோ ஆங்கிள். அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லை, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் பாட்டில் கிளாமரில் தான் மொத்த பாட்டையும் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பார்த்ததே தப்பு. நல்லா வயிறு எரிய வைக்கிறான். டே போடா, இனிமேல் வீடியோவை பார்க்க மாட்டேன். அட இருங்க, லைக் போட்டு போங்க. 2வது இடத்துல நம்ம 2 பாட்டு பார்க்க போகிறோம். 2வது இடத்துல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பாட்டு என்னன்னா பாவான்ற ஒரு சாங் தான். இந்த பாட்டை ஃபுல்லாக கேட்டு முடிக்கிறேங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை நம்ம எங்கேயும் இதுக்கு முன்னாடி கேட்டு இருக்குமே நினச்சி இந்த பாட்டை கேட்டேன். ஆல்ரெடி இதே டியூனில் நம்ம வேற பாட்டை பார்த்துருக்கோங்க. அந்த பாட்டு என்னன்னா இது அது இல்ல. உடனே காப்பியான்னு கேட்டுறாதீங்க. இந்த 2 பாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மியூசிக் டைரக்டர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அது நம்ம தமன் அவர்கள் தான். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் யாருடா இந்த கொரியோகிராஃபர் இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு போட்டிருக்கான். ஆல்ரெடி இந்த ஸ்டெப்ஸை வந்து பார்த்தா ஒரு சில ட்ரோல் மெட்டீரியலை நீங்கள் பார்த்துருக்கலாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்கோட ஸ்டெப்ஸை நீங்களே பாருங்களேன். மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. மூமெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? மேன்லியா இருக்கணும். பாக்குறீங்களா? டேய் பிரிஸ்பேன் தலையா, ஒரு மூமெண்ட்டை போடுறா. ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான்.
இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா இந்த பாட்டில் ரெண்டாவது ஒரு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒய்ஃப். கர்மா இவங்களோட ஒய்ஃபே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டின்னு போய் என் புருஷனோட ஆடுமான்னு அந்த பொண்ணுக்கிட்டே சொல்லி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து ஆடுறாங்க. நல்ல குடும்பம் அப்படிதான். எனக்கு ஒன்று மட்டும் தான் எனக்கு புரியல, பாலையா அவர்களுக்கு இந்த மாதிரி கொரியோகிராஃபர் அவர்களை மாட்டுறாங்களா இல்லை பாலையா அவர்களே இந்த மாதிரி ஸ்டெப் எனக்கு எடுத்து வைங்கடான்னு கொரியோகிராஃபர் கிட்ட சொல்கிறாங்களான்னு தெரில. பாலையா கிட்ட அழகான ஹீரோயினையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகான சாங்கையும் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா அந்த பாட்டு நாசமாயிடும், கண்டிஷனாக நாசமாகும், கிறக பிடிச்சவன். ரெண்டாவது இடத்துல ரெண்டாவதாக பார்க்க போகிற பாட்டு என்னன்னா சுகுணா சுந்தரின்ற அதே வீரசிம்மா ரெட்டி படத்தில் வர இந்த சாங் தான். இந்த பாட்டை பார்க்கும்போது ஒரு விஷயம் தாங்க தோணுச்சு, சுருதி என்னம்மா உங்களுக்கு ஆச்சு, உங்கள் அப்பா என்னென்னமோ மல்டி டேலண்டடாக பார்த்துன்னு இருக்காரு, நீங்கள் பார்த்து இதே மாதிரி ஒரு மொக்க படத்தை தான் சூஸ் பண்ணி நடிச்சுன்னு இருக்கீங்க, அதுவும் இவரு கூட நடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா. இதை தாண்டி இந்த பாட்டில் ஒரு டான்ஸ் ஸ்டெப் இருக்குங்க, அந்த டான்ஸ் ஸ்டெப்பு தான் இந்த பாட்டை பார்த்து என்னை ரொம்ப கடுப்பேற்றி விட்டுச்சு. டப்பு டுப்பு டும் டப்பு டப்பு டுப்பு டும். இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட் சப்பு சுப்பு ஜும் ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும். அந்த ஸ்டெப்புக்கு அட் a டைம்ல எல்லாரும் ரெண்டு காலையும் தூக்கிடுங்க. இந்த பாட்டில் ஒரு ரொம்ப மோசமான விஷயமே அந்த ஹீரோயினி எங்கெங்கேயோ டச் பண்ணி நம்ம பாலையா அவர்கள் டான்ஸ் ஆடுவார், அதை டான்ஸுன்னு கொரியோகிராஃபர் எடுத்து கொடுத்துக்கிறாரு பார்த்தீங்களா, அவரை சொல்லணுங்க. இந்த ஏரியா தாங்க இருக்கான், அவன் மட்டும் என் கல்ல மாட்டல வெட்டாம விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற சாங் என்னென்னா தாக்கு மகராஜ் படத்தில் வர தபிடி திபிடி சாங் தான். தப்பா எடுத்துக்காதீங்க, நான் குழந்தை மாதிரி. எங்க நீ குழந்தை மாதிரியா? மூஞ்ச பார்த்தா முத்துன தேங்காய் மாதிரி இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆகியிருந்தா உன் சைஸ்ல ஒரு பையன் இருப்பான். எப்பா பாம்பு அந்த பொண்ணு என்னென்னமோ நீ பண்ற, அடிக்கிறியா இல்லை டான்ஸ் ஆடுறியானே தெரில. இந்த பிள்ளை அப்படி இல்லையா? பேசாம என்ஜாய் பண்ணுங்க. அட பண்ண சரி இருக்கட்டும், அதுவும் பாவம் என்ன பண்ணும். வயசு என்ன? ஆடி வந்தா 67 வரும். ஆடி வரத்துக்கு முன்னாடியே உன் பாடி வந்துடும் போல. இன்னும் நீ இந்த சீட்ல உட்காந்து இந்த சீனில் பாருங்களேன், டேய் நீ தான்டா கேமராமேனு, என்ன மாதிரி ஷாட்டுக்கு க்ளோஸ்அப் போயிட்டு வந்திருக்க, கொரியோகிராஃபர் சார் எங்கே சார் இருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ணுறீங்களே. நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க, பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த பாட்டை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஒன்று தோணினே இருந்துச்சுங்க, இதே மாதிரி ஒரு ஸ்டெப்பை நம்ம தமிழ் சாங்லேயும் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. ஞாபகம் வந்துருச்சு, சேம் இதே சாங் தான் பாருங்களேன். இது அது இல்ல. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாலையா அவர்களுடைய எதனா சாங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வர ரெஸ்பான்ஸை பொறுத்து அடுத்த வீடியோவில் அது பண்ணலாமா வேணாமா நம்ம யோசிப்போம். இதை தாண்டி வேறு எதனா வீடியோஸ் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி என்டர்டெயினாக கொடுக்க பார்க்குறேன். ஓகே கைஸ், நாளைக்கு சந்திப்போம், பாய்.